Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities example 9. Question pathina, the population of a city was 20,000 in the year 1997. It increased at the rate of 5% per annum. Find the population at the end of the year 2000. அதாவது for example நம்ம ஒரு population வந்து 100 அப்படினு வெச்சுக்கோங்களேன். 5% increase ஆகுது அப்படினா 5% அப்படினா என்னது 100ல 5%. Okay. So first 100% இருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 5% increase. Okay, 5% increaseனா 105% ஆயிருவாங்க. Okay. திருப்பி இப்ப அடுத்த வருஷம் கால்குலேட் பண்ணோம்னா இதுக்கு 5% என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு வர ஆன்சர். Okay, so some ஆன்சர் வரும். Right? So அந்த ஆன்சர் plus 105 என்னவோ அதுதான் 2 வருஷம் கழிச்சு இருக்க போற population. Okay. So இந்த மாதிரி பாத்தீங்கன்னா population வந்து annually வந்து increase ஆயிட்டே இருக்கும். எப்படி increase ஆகுது? Compound manner increase இருக்கு. Okay. So நம்ம வந்து ஈஸியா population at the end of the year 2000 வந்து compound interest formula யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா population வந்து எப்படி increase ஆகுது? Annually it is compounded. Okay. So அதனால நம்ம compound interest ஓட formula இங்க ஈஸியா போட்டு find out பண்ணிரலாம். Okay. So compound interest formulaக்கு நமக்கு தெரியும். Amount எப்படி find out பண்ணுவோம்? Amount it is equal to principal into 1 plus r by 100 into n. Okay. So இங்க P அப்படின்றதா என்னது? Population of a city. Okay. கொடுத்திருக்காங்க. Okay. So population in year 1997. Okay. இதுதான் வந்து P. என்ன கொடுத்திருக்காங்க 20,000. So ஜெனரலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து நம்ம இந்த மாதிரி பாப்புலேஷன் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏதாவது வந்து பிரைஸ் அமௌண்ட் ஒரு ஐட்டம்க்கு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போதும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாப்புலேஷன் இந்த இயர் 1997 வந்து 20,000. அதுதான் இங்க வந்து P. ஓகே, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதாவது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் இங்க வந்து R. ஓகே, ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா rate of increase வந்து 5% per annum. Okay. So இப்ப இதுதான் வந்து R. அடுத்து N என்னன்னு find out பண்ணோம். Okay. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1997ல இருந்து 2000. Okay. எத்தனை வருஷம் ஆகும் 1997ல இருந்து 1998 ஒரு வருஷமா 98ல இருந்து 99 2 வருஷம் ஆச்சு 99ல இருந்து 2000 3 வருஷம் அப்ப number of years. Okay. Number of years between 1997 to 2000 பாத்தீங்கன்னா 3 years. Okay, அப்ப n வந்து 3. So இந்த மூணு வேல்யூமே கொடுத்திருக்காங்களா அப்ப நம்ம அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தா நம்ம வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணலாம். இங்க அமௌண்ட் கிடையாது. என்னது இது ஆக்சுவலா population at the end of the year 2000. Okay, so population at end of year 2000. Okay, இதுக்கு வந்து P into 1 plus r by 100 the whole power n போட்டு find out பண்ணிரலாம். P ஓட வேல்யூ என்னது 20,000. 1 plus rate of increase என்ன 5% divided by 100. Number of years என்ன 3. Okay. So இப்போ இதை simplify பண்ணிட்டா நம்மளுக்கு final answer கிடைச்சிரும். So 20,000 into LCM பாத்தீங்கன்னா 100. Okay, 1 into 100 100 100 plus 5 the whole cube. So per 20,000 into 105 divided by 100 the whole cube. So 20,000 into இது whole cube இருக்கிறதுனால 3 times எழுதலாம். So 105 divided by 100 into 105 divided by 100 into 105 divided by 100. என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 0 கேன்சல் பண்ணிரலாம். அகைன் இந்த 2 0 கேன்சல் பண்ணிரலாம். 2 1s are 2. ஓகே, ஸோ 2 5s are 10. இங்கே ஒரு 0 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 5 10s are 50. இங்கே 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 5 2s are 10, 5 1s are 5. ஸோ அகைன் 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 5 2s are 10. ஓகே, again நீங்க 5 tables apply பண்ணும்போது 5 2s are 10, 5 1s are 5.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 21 into 21 into 105 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 21 into 21 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 441. ஓகே, வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 441 into 105. ஸோ 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணது 5 4s are 20, பேலன்ஸ் ஒரு 2, 22. ஓகே, ஸோ எல்லாமே 0 into any value 0. 1 into 441, 1 into 441 வந்து 441 தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே 5, இங்கே 0, இங்கே 3, இங்கே 6, இங்கே 4. ஸோ அப்போ 46,305 இருக்குது நியூமரேட்டரில், டிவைட் பை 2. இப்போ இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணணும் 2ஆல். ஸோ 46,305 2ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 2s are 4, சப்ராக்ட் பண்ணும்போது 0, இங்கே ஒரு 6, 2 3s are 6, அகெயின் சப்ராக்ட் பண்ணால் 0, 2 1s are 2, சப்ராக்ட் பண்ணும்போது 1, இங்கே ஒரு 0 இருக்குது, 5 2s are 10, சப்ராக்ட் பண்ணும்போது 0, இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 2 1s are 2, சாரி 2 2s are 4, 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்குது. ஸோ இது 1 போகாது, அதனால டெசிமல் பாயிண்ட் வைப்போம். ஸோ இங்கே 10, 5 2s are 10. ஓகே, சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ கோஷன் பார்த்தீங்கன்னா 46,305 2ஆல் டிவைட் பண்ணும்போது 23,152.5. ஓகே, ஸோ இதுதான் பாப்புலேஷன் அட் த இயர், at the end of the year 2000. பட் பாப்புலேஷன் எப்போவுமே வந்து டெசிமல் பாயிண்ட்லாம் வராது. ஸோ அதனால ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த வேல்யூவை. ஸோ 23,153. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாப்புலேஷன் in the year 2000. Okay, thank you, thanks for watching.